இந்த ஆராயத்தினுடைய துவக்க விழாவுக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முன்பதாக உங்களை வரவேற்கிறோம். இப்பொழுது நம்ம மத்தியிலே வந்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய அருமையான அருள்தாஸ் ஐயா அவர்கள் அவர் லைஃப் பைபிள் காலேஜினுடைய டைரக்டராக இருக்கிறாங்க. உண்மையாக அவரோட கொஞ்ச நேரம் பேசும்பொழுது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ரொம்ப பேசலை, கொஞ்சம் பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது, ஆறுதலாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிற ஒரு தேவ மனிதன் இந்த ஆலயத்தை திறக்க வந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் கைகளை தட்டி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தி, சோதரமணி எல்லாம் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? பிரைஸ் லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாவீதின் பாடல்களில் இருந்து ஒரு பாடலை நான் வாசிக்கிறேன். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை உண்டாக்கினார். அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திவாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரிக்கிற அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோப்பு என்னும் சந்ததி. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா. அப்படியே நின்றவாறு கண்களை மூடி நாம் தேவனுடைய சமூகத்தை உணர்வோம். நாம் இருக்கும் இடத்திலே தேவன் இருக்கிறார். தேவன் இருக்கும் இடத்திலே நாம் இருக்கிறோம். என் நாமத்தினாலே நீங்கள் கூடுகிற இடத்திலெல்லாம் நான் இருக்கிறேன் என்று சொன்னவர். அவர் வந்து போகிறவர் அல்ல, நம்மோடு நிலையாய் நிற்கிறவர். தர்மியான ஆலயத்தை நமக்கு ஆராதிக்கும்படியாகவும் ஆவிக்குரிய முன்னேற்றத்திற்காகவும் இப்பகுதியிலே வாழுகிற மக்கள் ஆண்டவராய் இயேசுவை உண்மையான தெய்வமாய் அறிந்து கொள்வதற்காகவும் தேவன் இந்த ஆலயத்தை தர்மியான மக்களுக்கு கொடுத்ததற்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். இந்த ஆலயத்தில் நடைபெற போகிற அனைத்து ஆராதனைகளிலும் அனைத்து வைபவங்களிலும் மக்கள் ஆசீர்வதிக்கப்பட போறதற்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். பொறுப்பேற்றிருக்கிற அருமையான பிள்ளைகள் இப்பகுதி மக்களுக்கு ஆசீர்வாதமான ஊழியங்களை செய்யத்தக்கதாக, இந்த ஆலயம் நிரம்பி வழியத்தக்கதாக தேவன் முன் குறித்திருக்கிற மக்களை இங்கே கொண்டு வர போகிறதற்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். இன்று முதல் இந்த ஆலயம் தேவனுடைய பிள்ளைகள் கூடுகிற இடம். தேவனுடைய பிள்ளைகள் கூடுகிற இடம்தான் தேவனுடைய ஆலயம். அந்த ஆலயத்தை தேவன் தமக்கென்று சொந்தமாக்கிக் கொள்ள, அவருடைய நாம மகிமைக்காக இது பயன்படுவதற்காக தேவனுடைய விசேஷமான சிறப்பான ஆசீர்வாதம் இந்த ஆலயத்திலே தங்கும்படியாய்
நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்களுடைய தாயின் வயிற்றே நாங்கள் உருவாவதற்கு முன்பாக நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக மாறும்படியாக எங்களை முன்குறித்து எப்படியோ எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருந்த எங்களுடைய சமூகத்திலிருந்து எங்களை தெரிந்து கொண்டு உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் எங்களை மீட்டு உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் நீர் உருவாக்கி கொண்டு வருகிற கிருபைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆலயத்திலே உம்முடைய மக்கள் கூடுகிற பொழுதெல்லாம் நாங்கள் சொன்னபடியே நீர் மக்களை ஆசீர்வதிப்பீர். சபை நடுவிலே கர்த்தர் மக்களை சந்திப்பார் என்றெல்லாம் நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். அவ்விதமாக இருக்கும்படியாய் உங்களுடைய பொறுப்புள்ள கரங்களிலே இந்த ஆலயத்தின் அனைத்து பகுதிகளையும் கொடுக்கிறோம். இதை கால் எடுத்து உள் வருகிற ஒவ்வொருவரும் தேவனை தரிசித்தவர்களாய் மாத்திரமல்ல, தன் உள்ளத்தில் ஏற்றவர்களாய் திரும்பி போகும்படியாய் புதிய படைப்புகளாய் மாறுவதற்கேற்ற ஆலோசனை பெறுகிற ஒரு இடமாக இருக்கிற கிருபைதாரும் தேவனுடைய பிரசனத்தில் அப்படியே கொடுக்கிறோம். ஆராதனை நிறுத்துகிற தேவனுடைய பிள்ளைகளை விசேஷமான கிருபையினாலே நிரப்ப வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படியாகவும் தேவனுடைய ராஜ்யம் வளரும்படியாகவும் இங்கே கூடுகிற மக்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்தப்படும்படியாகவும் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவனுடைய நாமத்தினாலே நாங்கள் இதை உமக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென், ஆமென். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. நன்றி. சத்திரப்பட்டியிலே ஊழியம் செய்கிற பாஸ்டர் பவுல் அவங்க வந்து இந்த ஜெபத்தை ஏறெடுப்பாங்க. பரலோக பிதாவே, இந்த அருமையான மாலை வேலைக்காக உம்முடைய பாதத்தில் வருகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் இந்த இடத்துல ஊழியத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். சாமி, நீர் முன்னாடியே வந்து இந்த ஊழியத்தை ஆரம்பித்ததற்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் இந்த ஆராதனையில பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆரம்பம் முதல் முடிவரை கர்த்தராகிய தேவனுடைய பிரசன்னம் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றையும் நாங்கள் உம்முடைய கருத்தை தருகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுது நம்ம மத்தியிலே அருமையான பாஸ்டர் சார்லஸ் ஆரோன் அவர்கள் நம்ம மத்தியில் வந்து ஒரு சில வார்த்தைகளை சொல்லி பாடல் பாடி அவர்கள் நம்ம ஆராதனைக்குள்ளாக நடத்துவார்கள். அருமையான பாஸ்டர் அவர்களை அன்போடு இந்த நேரத்தில் வரவேற்கிறேன். கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராம். கையில் தட்டி வரவேற்கலாமா?
ஸ்தோத்திரம். அனைவருக்கும் தெரிந்த பாடல். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே தண்ணீர் யாவையும் குடைகிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே தண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதின் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்றும் துதியுடனே அதின் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீர்மிகுந்திடுமை சுவிசேஷம் தனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. சீர்மிகுந்திடுமை சுவிசேஷம் தனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. முன்னோடியாய் இயேசு பரன் மூலை கல்லாய சீயோனிலே. முன்னோடியாய் இயேசு பரன் மூலை கல்லாகி சீயோனிலே. வாசம் செய்திடும் உன்னத சிகரம் அதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னத சிகரம் அதை வாஞ்சையோடு நாம் வாங்கிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே.
யாவரும் எழுந்து நிற்போம். ஒரு சில நிமிடங்கள் கர்த்தரை நாம் ஆராதிப்போம். முடிந்தவர்கள் எழுந்து நிற்கலாம், முடியாதவர்கள் தங்கள் இருக்கையிலே நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். தேவன் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார், அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவ பிரசன்னம் நம்முடைய மத்தியிலே நிறைந்திருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சீயோனே, உன் வாசல்களை ஜீவ தேவன் நேசிக்கிறார். நம்முடைய வாசஸ்தலங்களை ஜீவ தேவன் நேசிக்கிறார். பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உங்க ஸ்தோத்திரம். இந்த நல்ல வேலைக்காக உங்க ஸ்தோத்திரங்க தாவே. இந்த நல்ல வேளையிலே இப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை எங்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்தீரே, உமக்கு நன்றி. உம்மை துதிக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறேன், உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சுகமும் பலனும் தந்து நல்வழி நடத்தினாரே. நல்ல சுகமும் பலனும் தந்து நல்வழி நடத்தினாரே. நன்மை கிருபை தொடர செய்தார் அனுதினம் அவரே. நன்மை கிருபை தொடர செய்தார் அனுதினம் அவரே. துதிப்போம் நன்றியுடன். சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே. சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே. இதுவரையில் உதவி செய்த எபினேசர் அவரே. இதுவரையில் உதவி செய்த எபினேசர் அவரே. இன்னமும் காத்து நடத்திடுவார் இம்மானுவேல் அவரே. இன்னமும் காத்து நடத்திடுவார் இம்மானுவேல் அவரே. துதிப்போம் நன்றியுடன். சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே. சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே. உயர்ந்த நோக்கம் திட்டத்தோடு என்னை அழைத்தவரே. உயர்ந்த நோக்கம் திட்டத்தோடு என்னை அழைத்தவரே. அழைத்த நோக்கம் நிறைவேற்றிடுவார் சர்வ வல்லவரே. அழைத்த நோக்கம் நிறைவேற்றிடுவார் சர்வ வல்லவரே. துதிப்போம் நன்றியுடன். சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே. சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே. தீங்கு ஏதும் அணுகிடாமல் காத்து நடத்தினாரே. தீங்கு ஏதும் அணுகிடாமல் காத்து நடத்தினாரே. பொங்கிய புயத்தால் காத்திடுவார் நல்லமை தரவரே. பொங்கிய புயத்தால் காத்திடுவார் நல்லமை தரவரே. துதிப்போம் நன்றியுடன். சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே. சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே. நம்மையோர் பாதுகாத்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்தில் அவருக்கு நன்றியில ஏறெடுப்போம். இந்த நேரத்திலே கர்த்தரை ஒரு சில நிமிடங்கள் துதிப்பதற்கு கர்த்தர் நமக்கு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார்.
எத்தனை பேருக்கு இல்லாத சிலாக்கியம் இந்த இடத்துல கூடி இந்த புதிய இடத்துல கர்த்தருடைய ஆலயத்தை ஆசீர்வதிக்கும் நாம் வந்திருக்கிறோம் பாருங்க. அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி நாம் வந்திருக்கிறோம். இந்த நேரம் போகாமல் இங்கே உட்கார்ந்துருக்கல, ஒரு நோக்கத்தோடு உட்கார்ந்துருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 காலைதோறும் உம் கிருபை புதிது, உம் இரக்கங்கள் என்றும் மாறாது. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். காலைதோறும் உம் கிருபை புதிது, உம் இரக்கங்கள் என்றும் மாறாது. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். நன்மை யாவுக்கும் காரணர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். நன்மை யாவுக்கும் காரணர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரலோகத்திலே தேவ தூதர்கள் ஆண்டு கணக்காய் கோடிக்கணக்கான ஆண்டுகளாய் தேவனாய கர்த்தர் பரிசுத்தர் 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அவர்கள் சொல்லுகிற அந்த சத்தத்தை விட, அந்த ஆராதனை விட, நீங்கள் நானும் அப்பான்னு கூப்பிடுறமே, இந்த சத்தம் அவருக்கு இனிமையா இருக்குது. ரொம்ப ஆவலா காது கொடுத்து கேட்கிறான்னு வேதம் சொல்லுது. அவரை உயர்த்துவதற்கு நாம் எத்தனை புண்ணியம் பண்ணியிருக்கணும் பாருங்க. எத்தனையோ பேர் இதை பற்றி தெரியாமல் இருக்கிறாங்க. நம்ம இந்த இருளின் ராஜ்யத்திலிருந்து தூக்கி எடுத்து
அவர் ஆராதிக்கக்கூடியவர்களாக நம்மை மாற்றி இருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் மண்டல் வருகிற ஐயா, இந்த மாலை வேளையில் துதிக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை நீங்கள் தந்தபடி நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதிகளையும் கனத்தையும் மகிமையும் பெற்றுக்கொள்வதற்கு நீர் ஒருவர் தான் ஆண்டவரை பாத்திரராக இருக்கிறீர். எல்லா துதிகளையும் கனத்தையும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களிலே உயர்ந்திருப்பீராக, இந்த ஆலயத்திலே உயர்ந்திருப்பீராக, மக்களுடைய வாழ்க்கையிலே உயர்ந்திருப்பீராக ஆண்டவரே. முற்றுமுடிய உம்முடைய கருத்தில் கொடுக்கிறோம். ஆண்டு கொள்ளும் வழிநடத்தும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தேங்க்யூ. அமர்ந்து கொள்வோம். ஜெயமா ஜா 2 பேர் சேர்ந்து ஒரு பாடலை ஒரே பொண்ணு ஸ்தோத்திரம் ஒரு பாடலை பாடுவாங்க. நம்ம எல்லாம் கையில் தட்டி மகிமைப்படுத்துவோம். சிறு பிள்ளைகள் இப்படி வரும்போது சந்தோஷமா கை தட்டி அவங்களை உற்சாகப்படுத்தணும். ஆமென். வல்ல கிருபை நல்ல கிருபை வலுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபை நல்ல கிருபை வலுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. கிருபை என்னை தாங்கிடுதே, கிருபை என்னை நடத்திடுதே, கிருபை என்னை தாங்கிடுதே, கிருபை என்னை நடத்திடுதே. ஹல்லே ஹல்லே லுயா, ஹல்லே ஹல்லே லுயா, ஹல்லே ஹல்லே லுயா, ஹல்லே ஹல்லே லுயா. வல்ல கிருபை நல்ல கிருபை வலுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபை நல்ல கிருபை வலுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. அக்கினியில் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே, என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அக்கினியில் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே, என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. ஹல்லே ஹல்லே லுயா, 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 ஹல்லே ஹல்லே லுயா. அருமையான பாடல். கர்த்தருக்கு நன்றி. இப்பொழுதும் நம்ம மத்தியிலே இந்த பகுதியில் ஊழியம் செய்கிற பாஸ்டர் சாலமோன் அவர்கள் வந்து ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிப்பார்கள். நாம் வேதாகமத்தை கையில் வைத்திருக்கிறவர்கள் அதை எடுத்துக்கொள்வோம். ஏசாயாவின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 5வது வசனத்தை வாக்குத்தத்த வசனமாய் நாம் வாசிக்கப் போகிறோம். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேதனை உன்னிடத்துக்கு வரும். அல்லேலூயா 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 ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆக ஒரு பாடல். ரோசி வாங்க. ஸ்தோத்திரம். அருமையான சிறு பிள்ளைகள் பாடுவது ரொம்ப சந்தோஷமானது. ஆமென். கையை தட்டுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. பிரைஸ் காட். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறை
எத்தனை பேருக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இப்பொழுதும் நம் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். நம் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாய் வந்திருக்கிற ரெவரண்ட் தானியேல் ஞானமுத்து, அருமையான லைஃப் பைபிள் காலேஜினுடைய பிரின்சிபாலை அவர்கள் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம மத்தியிலே பகிர்ந்து கொடுக்க போகிறார்கள். எல்லாரும் ஜெப சிந்தையோடு கூட இன்றைக்கு நமக்கு இந்த மாலை நேரத்தில் கிடைக்கிற வார்த்தை ஆசீர்வாதமாகவும் இருக்கும், அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஆமென். எத்தனை பேர் எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க? நிறைய ஊழியர்கள் இங்கே இருக்கிறீங்க. நீங்கள் முன்னதாக உட்காருவதற்கு சரியாக இடம் இல்லாதனால இங்கே பின்னால் இருக்கிறீங்க. ஊழியர்களை அன்போடு நாங்கள் கனப்படுத்துகிறோம். நமக்கு சரியான போதிய அளவுக்கு இடம் இல்லாதனால நீங்கள் பின்பகுதியில் இருக்கிறீங்க. இருந்தாலும் உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் கனப்படுத்துகிறோம். அழைப்பை ஏற்று வந்திருக்கிற அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள், அதே போல் அழைப்பேற்று வந்திருக்கிற விசுவாசிகள் அல்லாத அன்பு பிள்ளைகள் இருக்கிறீங்க. உங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நேரத்தில் நான் வரவேற்கிறேன். விசேஷமாக நம்முடைய அழைப்பேற்று அருமையான ஐயா அவங்க வந்து அழகாக அந்த 24ஆம் சங்கீதத்தை வாசித்து அந்த பிரதிஷ்டை பண்ணாங்க. அவங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன், நான் வாழ்த்துகிறேன். இப்பொழுது நம்ம மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க வந்திருக்கிற அருமையான தேவதாசனை கைகளை தட்டி நம் வாழ்த்தி நாம் வரவேற்போமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த பாஸ்டர் சார்ல்ஸ் ஏரன் அவர்களை நான் நன்றி செலுத்துகிறேன். அவருடைய குடும்பத்தினருக்கும் உறவினருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதை நடத்தி கொண்டிருக்கிற பாஸ்டர் ஐயா அவர்களுக்கும், விசேஷமாக இருக்கிற பாஸ்டர் ஐயா அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கிற பாஸ்டர்ஸ் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் நம் மத்தியிலே இந்த புதிய ஆலய பிரதிஷ்டை அல்லது ஆரம்ப நாள் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், அவனுடைய பிரசன்னத்திலே தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்து நாம் கடந்து செல்லலாம். ஒரு விசை கண்களை மூடி நாம் ஜெபித்து கடந்து செல்லலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரமபிதாவே, ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்திலே நாங்கள் கூடின பொழுது ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கூடுகை உம்முடைய பிரசன்னத்திலே மகிழ்ச்சியையும் ஆண்டவரே அப்பா பெரும் திருப்தியும் கொடுத்து கொண்டிருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டே உம்முடைய வசனத்தின் மூலமாக எங்களோடு கூட பேசுவீராக. உம்முடைய சத்தத்தை மாத்திரம் கேட்டு புரிந்து கொண்டவர்களாய் நாங்கள் கடந்து போக எங்களுக்கு உதவி செய்யும். துதி கன மகிமை நமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். ஒரு முறை என்னுடைய மகள் ஸ்கூல் படித்துக் கொண்டிருக்கிறாள். முடித்து விட்டு என்ற ஒரு கேள்வி வந்து கேட்டாள், அப்பா நாம் யார் அப்படின்ற ஒரு கேள்வி. எனக்கு அந்த கேள்வி புரிந்து கொண்டது. ஆனால் அநேக பதில்கள், எந்த கான்டெக்ட்ல எந்த பின்னணியத்தில் இந்த கேள்வியை கேட்கிறாள், நாம் யார் அப்படின்ற ஒரு கேள்வி, அநேக காரியங்களை சொல்ல முடியும் நாம் யார் என்று சொல்லி என்னை ஆழமா யோசிக்க வைத்தது. இன்றைக்கும் அந்த கேள்வி பின்னணியத்தில் இங்கே நாம் கூடியிருக்கிற நமக்கு ஆண்டவர் கேட்கிற ஒரு கேள்வி, அல்லது நாமே நமக்குள்ளாக கேட்கிற கேள்வி, வேதத்தின் அடிப்படையில் நாம் யார்? ஒரு பிரதிஷ்டை நடக்கிறது, இங்கே தேவாலயம் என்று சொல்லுகிற ஒரு ஆராதனை ஆரம்பிக்கப்படுகிறது என்று சொல்லுகிற காரியமெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். இந்த பின்னணியத்தில் நாம் யார்? Who are we? தேவன் நம்மை எப்படியாய் பார்க்கிறார்? தேவன் இப்படிப்பட்ட கூடுகையிலே என்ன எதிர்பார்க்கிறார்? அப்படி சபை என்று சொன்னால் என்ன? What is my identity? என்னுடைய அடையாளம் தான் என்ன? இந்த கூடுகையிலே நான் இணைந்து விட்டேன். இது வாரந்தோறும் நடக்க போகிற ஒன்றாக இருக்கிறது.
வாரந்தோறும் வரப்போகிறவராக இருக்கிறேன். சில காலங்கள் வேறு காரணத்துக்கு வராமல் இருந்தாலும் இங்கே நான் அங்கத்தினராய் மாறி விடுகிறேன். இன்றைக்கு அது ஆரம்பமாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் தேவனுடைய பார்வையில நான் யார்? ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறார்? 3 எளிமையான உண்மைகளை மாத்திரம் நான் சொல்லிவிட்டு கடந்து போகலாம் என்று நினைக்கிறேன். முதலாவது, நாம் யார்? நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இதுக்கு 2 வேதத்தின் அடிப்படையில் இருக்கிற சம்பவத்தை, வசனங்களை நான் எடுத்துக்கொள்கிறேன். பழைய ஏற்பாட்டில் அறிந்த ஒரு அருமையான ஒரு சம்பவம் தான். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தில் 22 to 30 வரைக்கும் இருக்கிற ஒரு சம்பவம். அது என்னவென்று சொன்னால், சாலமோன் ராஜா இந்த உலகத்தை படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற தேவனுக்கு இந்த பூமியிலே ஒரு தேவாலயத்தை உருவாக்குகிறார். அந்த பகுதியை நீங்கள் முதல்ல இருந்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால், எகிப்து தேசத்திலிருந்து அந்த நோக்கத்தோடு இஸ்ரவேலர்கள் கடந்து வருவார்கள். இந்த வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர், எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டிருக்கிற இந்த ஆண்டவர், அவருக்கு ஒரு இடம் அல்லது அவரை ஆராதிக்கும்படியான ஒரு இடம் அப்படி சொல்லிக் கொள்ளலாம். அவருக்கு என்று விட அவரை ஆராதிக்கும்படியாய், அவரை நினைவு கூறும்படியாக, அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும்படியாய் ஒரு கூடுகை, அது அவருடைய தகப்பனார் தாவீது விரும்பினார். ஆனால் சாலமோன் மூலமாய் தான் அது கட்டப்பட வேண்டும், பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லுகிற ஒன்று. அப்பொழுது அங்கே அருமையான ஒரு வசனம், இதே போன்ற ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்தை திறந்த பிறகு அவர் நன்றியுள்ள இருதயத்தோடு ஆலயத்துக்குள்ளே கடந்து வந்து அவருடைய ஜெபம், அவர் சொன்ன வார்த்தைகள், அதிலிருந்து ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் நான் எடுத்துக்கொண்டேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று. அதே புதிய ஏற்பாட்டு பின்னணியத்தில் நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில், 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவுல இருக்கிறேன். இங்கே இயேசுவின் நாமத்திலே, தேவனுடைய நாமத்திலே கூடி இருக்கிறோம். அங்கே தேவனுடைய நாமத்திலே கூடியிருந்தார்கள் அந்த தேவாலயத்தில். புதிய ஏற்பாட்டில் இந்த பின்னணியத்தில் தேவனுடைய இயேசுவின் நாமத்தில் நாம கூடியிருக்கிறோம். அங்கே தேவன் இருக்கிறவராக இருக்கிறார். தேவன் எங்கே இருக்கிறாரோ அங்கே ஆசீர்வாதம். அதைத்தான் இங்கே சாலம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார், புதிய ஏற்பாடும் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. இந்த ஆலயத்தில் கூடும் பொழுது, இந்த ஆலயத்தில் நம்ம இணையும் பொழுது, தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது, இன்றிலிருந்து ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துறது, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை உருவாக்கி இருக்கிறார். இந்த சபையை உருவாக்கி இருக்கிறார். இங்கே உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால், ஆசீர்வாதம் என்றால் அநேக காரியங்கள் இருக்கிறது. 2 காரியங்களை மாத்திரம் நான் சொல்லிவிட்டு நான் கடந்து போகிறேன். 2-3 காரியங்களை மாத்திரம். ஆசீர்வாதம் என்று சொன்னால், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்குறுதிகளை, வாக்குத்தத்தங்களை, வேதத்திலே சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நம்மோடு அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை சொல்லி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறாராம். அதை ஞாபகப்படுத்துகிறார். கூடுகையிலே அதை ஞாபகப்படுத்துகிறார். 2-3 பேர் என் நாமத்திலே கூடும் பொழுது நான் அங்கே இருக்கிறேன் என்று சொன்னால், அவருடைய பிரசன்னம் இருக்குன்னு சொன்னால், அவருடைய பிரசன்னமே பெரிய ஆசீர்வாதம். அந்த பிரசன்னத்திலே தேவனுடைய வாக்கு உறுதி இருக்கிறது, வாக்குத்தத்தம் இருக்கிறது. அங்கே நான் அந்த வாக்கு உறுதியை நிறைவேற்றுகிறவனாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார் அல்லவா? ஒவ்வொரு வருஷமும் வாக்குத்தத்தங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். சிலருக்கு வாழ்நாள் முழுவதும் இருக்கிற வாக்குத்தத்தம், அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி முடிக்கிறவராக இருக்கிறேன் என்று ஞாபகப்படுத்துகிறார் இந்த கூடுகையிலே. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த
ஒரு வாக்குத்தத்தம். எனக்கு இந்த அனுபவம் கடந்த ஒரு 4-5 மாதங்களிலே நடந்த ஒரு அனுபவம். கிறிஸ்தவ பின்னணியத்திலே பிறந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஊழியத்தை கண்டு கடந்து வந்தாலும் கடந்த 3-4 மாதங்களிலே ஒரு பயங்கரமான ஒரு அனுபவம். இயேசுவுடைய சோதனை. அப்பொழுது முதல் சோதனையிலே ஆண்டவர் பேசுகிறார் பிசாசை பார்த்து, மனிதன் பிழைப்பது அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயில் வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பானே அப்படின்னு சொல்லி. அதனுடைய ஆழமான இறையில் நான் அறிந்திருக்கிறேன். அதை குறித்து எல்லா சூழ்நிலைகளையும் புரிந்திருக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் அது அனுபவமாய் மாறினது. இந்த 3 நாள் கிட்டத்தட்ட ஒரு 100 நாள் இருக்கும். 100 நாளுக்கு முன்னாடி திடீரென்று எனக்கு காய்ச்சல். இந்த காலத்திலே சளி காய்ச்சல் வந்தாலே நான் நினைப்பது வேறு ஒன்று அல்லவா, வேறு ஒன்று. ஆனால் என்னுடைய மாமியார், என்னுடைய மனைவியோடைய அம்மா, அவங்க மருத்துவர் டாக்டராக இருக்கிறபடினாலே அது ஒன்றும் இல்லை, உன்னுடைய சிம்டம்ஸ்லாம் பார்த்தா நீ எதிர்பார்க்கிற மாதிரி, உலகம் எதிர்பார்க்கிற மாதிரி அல்ல, இது ஒரு சாதாரண ஒரு ஃப்ளூ, ஆகையினாலே நான் சொல்லுகிற மருந்தை நீ வீட்டிலிருந்து நீ சாப்பிட்டுக்கொள் என்று சொன்னார்கள். ஆகையினாலே நான் பயந்து, அதாவது ஒரு பயம் இருந்த ஒரு சூழலில் தனிமைப்படுத்தி கொண்டு 10 நாட்களாக நான் அதை எடுத்துக்கொண்டே இருக்கிறேன். காய்ச்சல் வருகிறது, சளி வருகிறது, பய உணர்வு வருகிறது. ஏனென்றால் நியூஸ் அடிக்கடி பார்க்கிறோம் அல்லவா, எல்லாருக்கும் ஒரு சளி வந்தாலே இப்போ ஒரு பயம்தான். ஆண்டவர் அங்கே ஒரு சுகம் அடைந்த ஒரு காலகட்டம், மெலிந்து போய்விட்டேன். அப்பொழுது எனக்குள்ளே ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்தது. என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எதெடுத்தாலும் ஒரு பயமான ஒரு சூழல். அப்பொழுது ஒரு பிரசங்கத்தை நான் கேட்டேன். தேவனுடைய வார்த்தையில் ஒரு பிரசங்கம், எங்களுக்கு தெரிந்த ஒரு அங்கிள் பிரசங்கம் பண்ணினார். யூடியூப்ல தான் கேட்டேன். அவர் எடுத்துக்கொண்ட ஒரு வசனம், அது ஒரு வாக்கு தத்தமான ஒரு வசனம். யோசுவாவுக்கு சொன்ன வசனம் எல்லாருக்கும் அது வாக்கு தத்தமாக இருக்கும். யோசுவாவுக்கு முதலாவது மோசே யோசுவாவுக்கு சொன்னது, ஆண்டவர் அதை உறுதிப்படுத்துகிறார் யோசுவா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அதை எளிமையாய் விளக்கி கொண்டிருக்கிறார். அவர் சொல்லும் பொழுது முதல் நான் கேட்டேன், மோசே யோசுவாவுக்கு சொல்லி, யோசுவா தேவனால் உறுதிப்படுத்தப்படுகிறது என்று சொன்ன பொழுது என் கண்களில் இருந்து கண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது அந்த வார்த்தை என்னை சுகப்படுத்தி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாய் போவதை நான் பார்க்கிறேன். தேவனுடைய பிரசன்னம் என்னோடு இருப்பதை நான் உணர ஆரம்பிக்கிறேன். அல்லேலூயா. தேவனுடைய வாக்குறுதி, தேவனுடைய வாக்கு தத்தம், தேவனுடைய வார்த்தை நாளே நாம் பிழைக்கிறவர்களாக இருக்கிறோம். மருந்து அல்ல, உணவு அல்ல, தேவனுடைய வார்த்தை. அன்றைக்கு அந்த பிரசங்கம் முடிந்து எனக்குள்ளே ஒரு புதிய உத்தியோகம், ஒரு புதிய எனர்ஜி. அதற்கு பிறகு தைரியமா எதையும் செய்ய முடியாத ஒரு சூழல். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அவருடைய வாக்கு தத்தம் ஆண்டவர் இன்னைக்கு ஞாபகப்படுத்துகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னம் என்று சொன்னால் தேவனுடைய வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அந்த வாக்கு தத்தம், உங்களுக்கும் அது இருக்கிறது. தனிப்பட்ட முறையிலே ஆண்டவர் அதை ஞாபகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர். தேவனுடைய பிரசன்னம் என்று சொன்னால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த தேவாலயத்தின் பின்னணியத்திலும் இந்த 2-3 பேர் கூடுகிற அந்த இடத்துல தேவன் இருக்கிறார் என்று சொல்லுகிற அந்த பின்னணியத்திலும் ஆண்டவர் நமக்கு இன்னொரு ஒன்றை ஞாபகப்படுத்துகிறார். அங்கே இவர் பேசுகிறார், அங்கே ஜெபிக்கிறார். சாலமோன் 30வது வசனத்தில் நான் பார்க்கிறேன். 1 ராஜாக்கள்ல 8ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே, உமது அடியானும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபத்தை கேட்டருளும். பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை நீர் கேட்பீராக.
அவர் சொல்லுகிறார், என்ன சொல்ல வருகிறார் அங்கே என்று சொன்னால், இந்த ஸ்தலத்திலே தேவனுடைய பிரசன்னத்திலே நீங்கள் சொல்லுகிற வேண்டுதலை ஆண்டவர் கேட்கிறவராக இருக்கிறார். அதே ஆசீர்வாதம். அல்லேலூயா. உடைய மனதில் இருக்கிற எல்லா வாஞ்சைகளையும் எல்லா தேவைகளையும் ஆண்டுடைய பிரசன்னத்தில் இந்த ஆலயத்தில் வந்து தேவனுடைய பிரசன்னத்தில், ஆண்டவரே நான் இது 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 என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அங்கே இருந்து கேட்கிறவராக, இங்கே இருந்து கேட்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்மோடு இருந்து வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிற தேவன் நம்முடைய வேண்டுதலை கேட்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்முடைய தேவன், வேதத்தில் இருக்கிற வசனத்தை தான் சொல்லுகிறேன், பேசுகிற தேவன். பேசாத கல்லோ மரமோ நீர் அல்ல, நீ பேசுகிற தேவன். என்னுடைய உணர்வுகளை உணர்ந்து அறிந்து கொள்ளுகிற தேவன், என்னுடைய நினைவுகளை அறிந்து அதற்கேற்ற பதிலை கொடுக்கிற தேவன். ஆகையினாலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இந்த வசனத்தின் அடிப்படையில தான் நீங்க பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் முழுவதிலும் இந்த வசனத்தை திரும்பியும் கோட் பண்ணுவாங்க. யாரு? ஜெபித்தவர்கள் எல்லாரும். யோசபாத்து கூட ஜெபிப்பார், இப்படித்தான் ஜெபிப்பார். ஆண்டவரே, நீர் இந்த உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது பரலோகத்திலிருந்து நீர் கேட்பீர் என்று உம்முடைய வசனம் சொல்லுகிறதே. யோசபாத் ஒரு பெரிய ஆபத்தில் இருந்து ஜெபிக்கும் பொழுது இந்த வார்த்தைகளை மீண்டும் சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஆண்டவர் அதை கேட்டு பதில் கொடுக்கிற தேவன். ஆகையினாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. வாக்குறுதியை நிறைவேற்றுகிற தேவன், ஜெபங்களை கேட்டு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இரண்டாவதாக நாம் யார்? நான் இப்படியே எழுதி வைத்திருக்கிறேன், பிரகாசிக்க வேண்டியவர்கள். We are called to shine. We are called as the light of the world. இந்த சபையானது, இந்த கூடுகையானது பிரகாசிக்க வேண்டியவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, நீங்கள் இந்த உலகத்திற்கு, இங்க இருக்கிற மற்ற ஜனங்களுக்கு பிரகாசிக்கிறவர்களாக, as a light to the world, வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14-15-16 நாம் வாசிக்கிறோம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். The light indicates the brightness. It indicates a moral purity. நாம் உலகத்திற்கு இந்த கூடுகை முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று அழைக்கிறார். இந்த உலகம் முன்மாதிரிகளை தேடிக்கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, யாரை நான் பின்பற்றுவேன்? யார் என அவர்களை பின்பற்றுவேனா, இவர்களை பின்பற்றுவேனா, எனக்கு எதை நான் பின்பற்ற வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்று முன்மாதிரிகளை தேடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், சபையாகிய நீங்களே இந்த உலகத்தின் முன்மாதிரியாக வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. தேவனை பிரதிபலிக்கிற, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற முன்மாதிரிகளாக இந்த சபை அழைக்கப்பட்டிருக்கிறது என்பது உண்மை. ஒரு கதையை சொல்லி நான் அடுத்த பகுதிக்கு நான் கடந்து போகிறேன். ஒரு நெகட்டிவான ஒரு எக்ஸாம்பிள். புளோரிடா லைட் ஹவுஸ், கலங்கரை விளக்கம், புளோரிடா தேசத்தில். அது கலங்கரை விளக்கம் என்று சொன்னாலே அது விளக்கு, அது வந்து எங்கே கப்பல் வரக்கூடாதோ அங்கே பாறை இருக்கிறது. ஆகையினாலே அதை கடந்து போங்கள் என்று சொல்லுகிற எச்சரிப்பின் ஒரு விளக்கு. அதான் கலங்கரை விளக்கம், இந்த லைட் ஹவுஸ். அதோடைய நோக்கம் அதுதான். அது வெளிச்சத்தை கொடுக்கும் கப்பல் வர்ற கப்பலுக்கு. இங்க வராத, இங்க வந்து ராக்ஸ் இருக்குது, நீ கொஞ்சம் தூரமாய் போ, அல்லது திசையை காண்பிக்கும், இங்கிட்டு வராத, அப்படி இன்னும் கொஞ்சம் அந்த திசையில போ என்று சொல்லுகிற ஒரு நோக்கம் தான் இந்த லைட் ஹவுஸ் நோக்கம். புளோரிடால இந்த லைட் ஹவுஸ் இருக்கிறது. அநேக கப்பல்கள் அங்கே பிரயாணித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு நாள் பயங்கரமான ஒரு காற்றடித்து விட்டதாம். காற்றடிக்கும் போது அங்கே நடுவுல விளக்கு இருக்கிறது, சுத்திலும் கிளாஸ் விண்டோஸ். அது ஒரு கிளாஸ் உடைந்து போயிட்டு, அப்போ அதுக்கு பொறுப்பாளர் என்ன செய்கிறாராம், வேகமாக என்ன செய்யறது தெரியல, கீழே ஒரு டின் ஷீட் இருந்தது, அதை எடுத்துக்கொண்டு வேகமாய் மேலே உயர போய் உடைந்து போன அந்த கிளாஸை தள்ளி விட்டு அந்த பகுதியை மாத்திரம் டின் ஷீட்டை வச்சு அடைச்சிட்டாராம். உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். டின் ஷீட்டை வச்சு அடைச்சதுனால வெளிச்சம் எளிய போகல முடியல.
மற்ற இடங்களில் போகிறது, ஒரு பக்கம் வெளிச்சம் அடைபட்டாயிற்று. ஆனால் அதை தெரியாத அறியாத ஒரு கப்பல் அந்த பக்கம் வந்து கொண்டிருக்கிறது. வெளிச்சம் இல்லாத இடமாய் இருக்கிறபடினாலே இங்கே நாம் போகலாம் என்று நினைத்து அங்கே கடந்து போனதாம். அங்கே ஒரு பெரிய பாறாங்கலின் மேலே மோதி பெரிய சேதம், மரித்து போனார்களாம் நிறைய பேர். பிகாஸ் the lighthouse failed to shine. அந்த கலங்கரை விளக்கு தன்னுடைய வெளிச்சத்தை காண்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தபடினாலே அழிந்து போனார்கள். ஆண்டவர் நம்மை இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இந்த சூழ்நிலையிலும் வரும் நாட்களிலும் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு, இந்த தேசத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்ப்பது, நாம் முன்மாதிரிகளாக, வெளிச்சங்களாக, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். நம்மிடத்திலே காணப்படுகிற அந்த கரைகளை மன்னிக்கிற தேவனாக இருந்து இந்த தேவாலயத்தில் கேட்கிற அந்த பிரசங்கத்தின் மூலமாய் நீங்கள் புடமிடுகிறவர்களாக அல்லது எக்யூப் பண்ணப்பட்டவர்களாக கடந்து போக ஆண்டவர் இங்கே இந்த ஸ்தாபத்தை அல்லது இந்த ஆலயத்தை உருவாக்கி இருக்கிறார். டு பி த லைட் ஆஃப் த வேர்ல்ட். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பிரகாசிக்க வேண்டியவர்கள். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எங்கள் பாட்டியம்மா கிராமத்தில் இருந்தார்கள் ஊழியக்காரர்களாக. அந்த கிராமத்தில் அந்த சமயத்தில் லைட் இல்லை. அப்போ முந்தி விளக்கு தான் ஏற்றுவாங்க. ஒரு சிமினி விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி நல்ல பெரிய கிளாஸ் இருக்கும், நடுவில் கீழே மண்ணெண்ணெய், அப்புறம் சின்ன திரி. சாயங்காலம் 5 மணி ஆச்சு, ஆனால் அவங்க வீட்டில் போய் தங்கி இருக்கும்போது 5 மணி ஆச்சுன்னா அவங்க அந்த விளக்கை அந்த கிளாஸை எடுத்து அந்த சாம்பல் இருக்கும், அந்த சாம்பலை வச்சு நல்லா துடைப்பாங்க. க்ளீன் ஆயிரும். க்ளீன் ஆன பிறகு திரும்பி மாட்டி ராத்திரி 6 மணிக்கு மேலே லைட் போட்டுருவாங்க. அப்படி பிரைட்டாக இருக்கும். சில சமயத்தில் அந்த சாம்பலில் அது துடைக்காமல் வைப்போம் என்று சொன்னால் உள்ளே இருக்கிற வெளிச்சம் வெளியே வராமலே இருக்கும். அந்த துடைக்கிற அந்த முறை இருக்கிறதுல சபையிலே, இந்த கூடுகையிலே ஆண்டவர் செயல்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தை அப்படியே உலகத்தெல்லாம் பார்த்து விட்டு கூடுகையின் நேரத்தில் நம்ம கடந்து இங்கே வரும் பொழுது இங்கிருந்து பிரசங்கிக்கிற இந்த வார்த்தைகள், இங்கிருக்கு சொல்லப்படுகிற அந்த வார்த்தைகள் உங்களுடைய அந்த வெளிச்சத்தை அங்கே இன்னும் அதிகமாய் பிரகாசிக்கும்படியாய் அங்கே துடைக்கிற ஒரு கருவியாய் தேவனுடைய வார்த்தை அமையும் என்று சொல்லி ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். அல்லேலூயா. நீங்கள் பிரகாசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. இந்த சபை அதற்காக தான் ஆண்டவர் இங்கே உருவாக்கி இருக்கிறார். இங்கே வரும் பொழுதெல்லாம் கொஞ்சம் கிளீனிங், இங்கே வரும்போதெல்லாம் துடைக்கப்படுகிறவர்களாக, வெளியே போகும்போது வெளிச்சமாக அநேகருக்கு உங்களுக்கே ஆண்டவரோடு இன்னும் நெருங்குகிற ஒரு திருப்தியோடு கடந்து போக ஆண்டவர் இந்த ஆலயத்தை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பிரகாசிக்க வேண்டி ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த ஆலயம் என்று சொன்னாலே, இந்த கூடுகை என்று சொன்னாலே, நீங்கள் பிரசங்கிக்க அழைக்கப்பட்ட மக்கள், பிரசங்கிக்க அழைக்கப்பட்ட மக்கள். அது எல்லாருக்கும் கொடுத்த ஒரு கட்டளை தான் அருமையானவர்களே. மாபெரும் கட்டளை. மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் தேவனுடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. அவருடைய நாமத்தினாலே கூடுகிற மக்களுக்கு, இந்த சபை மக்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒன்று, இதோ சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்தானம் கொடுங்கள். நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த யாவையும் அவர்கள் கற்றுக்கொள்ளும்படியாய் நீங்கள் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் கடைசி பரியந்தமும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். பிரசங்கிக்க வேண்டியவர்கள். அல்லேலூயா. நாம் பிரசங்கிக்க வேண்டியவர்கள். ஏன் பிரசங்கிக்கப்பட வேண்டியவர்கள்? ஏனென்றால் சிலுவையினுடைய மகத்துவம், சிலுவையினுடைய அன்பு, சிலுவையுடைய மேன்மை இந்த கூட்டத்துக்கு மாத்திரம் தான் அறிந்திருக்கிறது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தானே, இயேசுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் தானே. இந்த உலகத்திலே பிறக்கும் பொழுது பாவத்தன்மையோடு மனிதன் பிறக்கிறான் என்பது வேதத்தின் உண்மை. அந்த பாவத்தினுடைய பரிகாரத்தை உலகம் தேடிக்கொண்டிருக்கிறது.
ஆடுகளையும் மாடுகளையும் கோழிகளையும் அங்கே பலியிட்டு பல நாட்களாக நடந்து எப்படியாவது ஒரு பரிகாரம் வந்து விடுமோ என்று தேடிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த கூடுகைக்கு தெரியும் சிலுவை என்ன செய்தது என்று, இயேசு ஏன் வந்தார் என்று தெரியும். இந்த பாவத்தினுடைய பரிகாரியாக இயேசு நமக்காக மரித்தார். அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, குலதெய்வமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, என்னுடைய பாவத்திற்காக, இந்த உலகத்தினுடைய சாபத்திற்காக, இந்த உலகம் ஆசீர்வாதம் இல்லாத ஒரு சூழலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக எனக்காக சிலுவையிலே இயேசு மரித்தார். அவரை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரை நான் விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய பிள்ளையாய் மாறுகிறவர்களாக இருக்கிற இந்த மாபெரும் நற்செய்தியை, இந்த மாபெரும் செய்தியை இந்த சபை அறிந்திருக்கிறபடியினாலே இதை பிரசங்கிக்கும்படியாய் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அல்லேலூயா. உலகம் அதற்காய் தேடிக்கொண்டிருக்கிறது. இதற்கு என்னுடைய சாபத்துக்கு வழி எங்கே? என் குடும்பத்தில் இருக்கிற வேதனைக்கு வழி எங்கே? நீங்கள் போய் அவளுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் சபைக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறார். மெய்யான தேவன் இயேசு ஒருவர் தான். அவர்தான் நம்முடைய பாவங்களுக்கு, நம்முடைய பாவத்து நிமித்தமாய் பரிசுத்தமாய் இருந்த தேவன் மரித்தார். அதை நாம் விசுவாசித்து நம்பி நாம் அறிக்கை செய்யும் பொழுது அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம் என்கிற செய்தியை அவர்களுக்கு சொல்ல ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அதுதான் நம்முடைய அடையாளங்க. அதுதான் நம்ம. என் மகள் அந்த கேள்வி கேட்ட பொழுது நாம் யார், இதைத்தான் சொல்ல நான் ரொம்ப ஆசையாக இருந்தேன். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நாம், இந்த உலகத்திலே பிரகாசிக்க அழைக்கப்பட்டவர்கள் நாம், இந்த உலகத்தில் இயேசுவை குறித்து பிரசங்கிக்க அழைக்கப்பட்ட நாம். அதுதான் சபையினுடைய அழைப்பாக இருக்கிறது. அதுதான் சபையினுடைய நோக்கம். அதுதான் உங்களுடைய இந்த கூடுகையினுடைய நோக்கமாக இருக்கிறது. தொடர்ந்து அந்த நோக்கத்தை ஆண்டவர் நம்முடைய சபையின் மூலமாக இனி நிறைவேற்றுவாராக என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கை அந்த இயேசுவிடத்தில் அர்ப்பணிப்போமா? ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். கண்களை மூடுவோம். இதோ தேவனுடைய வார்த்தை. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வாக்குறுதிகளை, வாக்கு தத்தங்களை ஆண்டவர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றப் போகிறாராம். உங்களுடைய விண்ணப்பங்களை கேட்கிற தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் பிரகாசிக்க அழைக்கப்பட்டவர்கள். தேவனுடைய பிரசன்னத்திலே கூடும் பொழுது, ஆராதனையை நீங்கள் கடந்து கொள்ளும் பொழுது, தேவனுடைய வார்த்தை கடந்து வரும் பொழுது நீங்கள் சுத்தமாகிறீர்கள். இன்னும் பிரகாசமாய் இயேசுவுக்கு ஒளியாய் இந்த உலகத்தில் முன்மாதிரியாய் இருக்கிறீர்கள். இது மாத்திரமல்ல, பிரசங்கிக்க அழைக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். இயேசுவே, என் தேவனே, இதோ இந்த உலகத்திற்கு உம்முடைய நற்செய்தியை சொல்ல நான் அழைக்கப்பட்டவனாய் இருக்கிறேன் என்று நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அர்ப்பணிப்போமா? எங்களை ஆசீர்வதியும் என்று அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, எங்களை பிரகாசிக்க பண்ணும் என்று அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, எங்களை பிரசங்கிக்க பண்ணும் என்று அர்ப்பணிப்போம். ஆண்டவர் இதன் மூலமா இந்த பகுதியிலே பெரிய வெளிச்சத்தையும் பெரிய முன்மாதிரிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆலயத்தையும் அர்ப்பணிப்போமா? தெய்வீக பிரசன்னம் நம்ம நிரப்பி இருக்கிறது. அருமையான வார்த்தை நம்மை சவால் படுத்தி இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி தற்செயலாக நடந்ததல்ல. நீங்கள் வந்ததும் தற்செயலாக நடந்தது அல்ல. ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு உங்களை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்று சொல்லுகிறார். நான் உன்னை அறிவிக்க அழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதற்கு அடித்தளம் நாம் அர்ப்பணிக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏற்கனவே விசுவாசிகளாய் இருக்கலாம், இல்லாதிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மறுபடியும் ஜீவனுள்ள பலியாக உன்னை இந்த பிரதிஷ்டை நாளிலே நீ அர்ப்பணிக்க வேண்டும் என்று கேட்கிறார். அருமையான சகோதரர் சார்ல்ஸ் அவர்களை நான் அதிகமாக நேசிக்கிறேன். அவரும் அவர் குடும்பமும் ஆண்டவரே இந்த இடத்துல இந்த ஊழியம் செய்யும்படியாய் எங்களை அழைத்தபடியினால்
நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று அர்ப்பணிக்க வேண்டும். குடும்பத்தின் மற்ற மக்கள், ஆலயத்திலே, இந்த சபையிலே அங்கத்தினராக இருக்கிறவர்கள், பொறுப்பேற்று இருக்கிறவர்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், ஜீவ பலியாய் அர்ப்பணம் செய்யுங்கள். அப்போது ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள். அப்பொழுது அநேகர் உங்களை ஆசீர்வாத பிள்ளைகள் என்று அறிந்து கொண்டு இந்த வெளிச்சத்துக்குள்ளே வருவார்கள். உடைய உள்ளத்துக்குள்ளேயே பேசுங்கள் ஆண்டவரோடு. ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன். நான் இருக்கிற வண்ணமா என்னை அர்ப்பணிக்கிறேன். இடத்துல பாவம் இருக்கிறது, இடத்துல நமக்கு பிரியமில்லாத லட்சணங்கள் இருக்கின்றன. உம்மை முழுமையாய் நான் அறிந்து கொள்ளவில்லை தகப்பனே. ஆனால் இந்த வேளையில் என்னை அர்ப்பணிக்கிறேன். என் வாழ்க்கைக்குள்ளே வாரும். வாசித்த 24வது சங்கீதத்தில், உங்கள் கதவுகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே, பழமையான பழக்கங்களே, பழமையான வாழ்க்கையை உன் கதவை திற, நான் உட்பிரவேசிப்பேன். அன்புக்குரியவர்களே, இது ஒரு ஆசீர்வாதமான வேளை. ஆரம்ப நாளிலேயே ஆண்டவர் இதை ஆசீர்வதிக்க அவர் உங்களை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவரிடத்திலே சொல்லுங்க, உடைய மனதிற்குள்ளேயே சொல்லுங்க, ஆண்டவரே, நீ என்னை ஆசீர்வதிக்க அழைத்ததற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. ஒருவேளை உண்மை எனக்கு தெரியாது, யாரோ அழைத்தார்கள் வந்திருக்கிறேன் என்றால் நீங்கள் ஆண்டவருக்கு அந்நியர் அல்ல. அவர் உங்களை நேசிக்கிறார். நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அவர்கிட்ட சொல்லுங்கள், என்னையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, என்னை வெளிச்சமாக்கும். நான் இருளிலே இருக்கிறேன், உடைய வெளிச்சம் என்னை பிரகாசப்படுத்தட்டும். என்னில் இருக்கிற தீமைகள், என் வெளிச்சம் பிரகாசிக்க முடியாதபடி அடைக்கப்பட்டிருக்கிற அசுத்தங்கள், ஆண்டவரே, என்னை விட்டு அகற்றும். சொல்லுங்கள், மனதிற்குள்ளேயே சொல்லுங்கள். அவர் அந்த ஜெபத்தை கேட்டு வாழ்க்கையிலே கிரியை செய்கிறார். தேவனுடைய வசனம் ஜீவன் உள்ளது. ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்க. முழுதுமாக அர்ப்பணிக்கிறேன். இந்த இடம் தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு புது சபை இங்கே உருவாகி இருக்கிறது. என்னையும் நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என்னையும் ஆசீர்வதித்து, என்னையும் பிரகாசிக்க பண்ணி, ஆண்டவரே, என்னையும் பயன்படுத்தும். நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீ எவ்வளவு நல்லவன். எங்கள் மீது எவ்வளவு அன்பா இருக்கிறேன். இந்த இடத்துல இந்த சபை உருவாகும்படியாய் உடைய பிள்ளைகள் எடுத்துக்கொண்ட முயற்சி அனைத்திலேயும் உடைய கூட இருந்திருக்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நீர் அழைக்கப்பட்ட, உம்மால் அழைக்கப்பட்ட மக்கள் மாத்திரம் வந்திருக்கிறார்கள் தகப்பனே. எவ்வளவோடு பேசிக்கொண்டே இருக்கிறேன். உள்ளத்தின் ஆழத்தில் என்னை ஆசீர்வதியும், என்னை வெளிச்சப்படுத்தும் என்று அர்ப்பணித்திருக்கிற மக்களை சிறப்பாடி ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று முதல் இது தேவனுடைய வீடு. இன்று முதல் இது ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். நம்பிக்கை இல்லாத மக்கள், கலங்கி நிற்கிற மக்கள், நம்பிக்கை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் இங்கே நம்பிக்கையை பெறும்படியாய் ஆண்டவர் அழைத்துக் கொண்டு வருவார். என்னுடைய சமூகத்தில் எனவே ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த இடத்திலே தொடர்ந்து உம்முடைய கிருபை வளரட்டும், உம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். எங்களை அர்ப்பணித்திருக்கிற நாங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் கால்வாயாய், நற்செய்தி அறிவிக்கிற ஏதுகரங்களாய் நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட கிருபைதான். அன்பான அன்பு சகோதரர் சார்ல்ஸ், வைராக்கியம் உள்ள தேவனுடைய பிள்ளை, ஆண்டவரே, ஊழியத்தை நேசிக்கிற அருமையான பிள்ளை ஐயா, ஒரு இரட்டிப்பான கிருபையினாலே நீர் அவரை பரிபூர்ணப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய குடும்பத்தையும் அவரோடு இணைந்து இந்த ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். செய்தி கொடுத்த தாசனை
கிருபைகளை மூடி மறைத்துக் கொள்ளும். தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற அனைத்து நல்ல திட்டங்களையும் பரிபூர்ணமாய் நிறைவேற்றித்தார். ஒன்று சேர்ந்து நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு வேண்டுகிறோம். ஜீவனுள்ள எங்க நல்ல தகப்பனே, ஆமென். அருமையான வார்த்தைகளை கேட்டோம். ஆசீர்வாதமான ஒரு ஜெபத்தை நமக்காக ஏறெடுத்தார்கள். என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக காணிக்கை பாடல் ஒன்றை தேனி மாவட்டத்திலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அருமையான பாஸ்டர் ராஜன் அவர்கள் பாட கேட்போம். இது அவர்கள் சொந்தமாக எழுதிய ஒரு பாடல், மிக அருமையான ஒரு பாடல். நான் ஒரு தடவை கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. திரும்பவும் அந்த பாடும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நம்முடைய வேண்டுகோளுக்கு இணங்க திரும்பவும் அந்த பாடலை நமக்காக பாடுவார்கள். அப்பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை கொடுக்க விரும்புகிறவர்கள் நீங்கள் கொடுக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? போரா இருக்கா உங்களுக்கு? அப்படி கொஞ்சம் எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தருக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் எழும்பி நின்று மரியாதையாய் கர்த்தருக்கு காணிக்கை நாம் செலுத்தலாம். எழும்பி போறதுக்கு சொல்லலை, கர்த்தருக்கு நாம் காணிக்கை செலுத்த போகிறோம். உண்மையாய் உதாரத்துவமாய் கொடுக்கும்போது கர்த்தர் அதில் சந்தோஷப்படுவார். எனக்கு ஒரு வார்த்தையை ஆண்டவர் உணர்த்திக்கிட்டே இருக்கிறார் அந்த சபைக்கு சொல்ல, இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன். ஆண்டவர் தான் அதற்கு எல்லாம். அல்லேலூயா. அதை உணர்ந்த ஒரு பாடலை தான் பாடுகிறேன். கடந்த நாட்களிலே இந்த பாடலை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். எல்லா திருச்சபைக்கும் அவர் தான் ஸ்தாபகர், அவர் தான் தலைவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எங்கள் ஊழியத்தின் ஸ்தாபகரே, எங்கள் திருச்சபைக்கு தலைவரே, எங்கள் ஊழியத்தின் ஸ்தாபகரே, எங்கள் திருச்சபைக்கு தலைவரே, சுயரத்தால் சம்பாதித்த சபையை நடத்திட வேண்டுமே. சுயரத்தால் சம்பாதித்த சபையை நடத்திட வாருமே. எங்கள் ஊழியத்தின் ஸ்தாபகரே, எங்கள் திருச்சபைக்கு தலைவரே, ஊழியத்தின் ஸ்தாபகரே, சபைக்கு தலைவரே. உம்மை போல அப்போஸ்தல ஊழியம் செய்ய நல்ல அனுபவங்களை எங்களுக்கு தாங்கப்பா. உம்மை போல ஆசாரிய ஊழியத்தை செய்திட எங்களுக்கு நல்ல பக்குவங்களை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் நம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? செய்ய நல்ல அனுபவங்களை தாருமையா. உம்மை போல அப்போஸ்தல ஊழியம் செய்ய நல்ல அனுபவங்களை தாருமையா. உம்மை போல ஆசாரிய ஊழியம் செய்ய பக்குவங்கள் எனக்கு தாருமப்பா. உம்மை போல ஆசாரிய ஊழியம் செய்ய பக்குவங்கள் எனக்கு தாருமப்பா. கைகளை கட்டி உற்சாகமா, எஸ், நமக்கு தலைவராய் அவர் வந்திருக்கிறார். எங்கள் ஊழியத்தின் ஸ்தாபகரே, எங்கள் திருச்சபைக்கு தலைவரே, ஊழியத்தின் ஸ்தாபகரே, எங்கள் திருச்சபைக்கு தலைவரே. சென்று சுயரத்தால் சம்பாதித்த சபையை நடத்திட வேண்டுமே. சுயரத்தால் சம்பாதித்த சபையை நடத்திட வாருமே. ஊழியத்தின் நல்ல உற்சாக கைகளை தட்டி ஹல்லேலூயா. போல மீட்பர் ஊழியம் செய்ய ஆண்டவரே, உம்மை போல நல்ல ஒரு போதக ஊழியம்
சபைக்கும் இந்த ஊழியத்துக்கும் அவர்தான் ஸ்தாபகர், அவர்தான் தலைவர். அப்படி 2 கைகளை உயர்த்தி இந்த ஒரே ஒரு அடி மாத்திரம். உன் சுயரத்தால் சம்பாதித்த சபையை நடத்திட வேண்டுமே. உன் சுயரத்தால் சம்பாதித்த சபையை நடத்திட வாருமே. எல்லார் கைகளை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஜெபிப்போம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான வேளையிலே உடைய ஒரே பேரான குமாரனே எங்களுக்காக கொடுத்திருக்கிறீர். அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நாங்கள் ஒன்று கூடி பாடவும் ஆராதிக்கவும் ஒரு புதிய ஸ்தலத்தை, ஒரு புதிய ஊழியத்தை இந்த நாளிலே ஆரம்பிக்கும்படியாக, அதற்காக நாங்கள் கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த எல்லா ஸ்தலாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, மந்தை பெருகிறது போல மனுஷர்களை இந்த இடத்துல பெருக பண்ணுவீராக. ஆண்டவரே, உன்னிடத்தில் உதிக்கிற ஒளியினிடத்தில் ராஜாக்களும் பிரபுக்களும் நடந்து வருவார்கள் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே, இந்த சபையிலே ஆண்டவரே, அரசியல்வாதிகளும் அரசு ஊழியர்களும் அநேகர் இயேசு கிறிஸ்துவின் சொந்த இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு இந்த இடத்துல கூட்டி சேர்க்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே ஆண்டவரே, ஒரு கூட்ட ஜனங்களை இந்த ஊழியத்தின் மூலமாய் உமக்கென்று ஆதாயப்படுத்திட கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவரே, பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கொடுத்த கரங்களை கர்த்தர் ஆண்டவரே நீர் தாங்குவீராக. துதி கனமகிமை உமக்கை செலுத்துகிறோம். உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். போதகர்கள் எல்லாரும் முன்னால் வரும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பாஸ்டர்ஸ், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற தேவதாசர்கள், நீங்கள் முன்பதாக வாருங்கள் ப்ளீஸ். எல்லாரும் வாங்க. நம்ம ஒரு விலையேறப்பெற்ற வேலையை செய்ய வந்திருக்கிறோம். வாங்க. நம்ம எல்லாம் ஆண்டவருடைய ஊழியத்தை, சபைகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்று இந்த இடத்திலே புதிதாக சபையை பிரதிஷ்டை பண்ணி இந்த திருச்சபை நடத்தப் போகிற அருமையான பாஸ்டர் சார்லஸ் அவர்களை நாம் கர்த்தருடைய ஊழியர்களாக நாம் அவர் மேலே அவருக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது விசேஷமான ஒரு அபிஷேகம் அவர் மேலே இறங்கும். நிச்சயமா இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அவர் கர்த்தருக்காக வல்லமையாக பயன்பட போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஐயா, அவர்கள் ஜெபிக்கிற போது தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய கைகொடு கிருபை, இன்னும் ஊழியத்தின் வளர்ச்சிக்காக தேவையான எல்லாவற்றையும் தேவன் அருள் செய்ய வேண்டும். ஜெபிக்கிற போது நாம் ஸ்தோத்திர. ஆண்டவரே, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்ன எங்கள் அன்பின் இரட்சகரே, பிதாவாகிய தேவனுடைய மகத்துவமான ஊழியத்தை இயேசு கிறிஸ்து எப்படி வந்து இந்த பூமியில நிறைவேற்றினாரோ அதே போல இயேசப்பா உம்முடைய வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் ஆண்டவரே சுவிசேஷத்தினாலே ஆதாயம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு அபிஷேகத்தை தம்முடைய மகன் மேலே நீர் வைத்திருக்கிறபடினாலே தாயின் கருவிலே உருவாகும் முன்னமே பெயர் சொல்லி அழைத்த தேவன் ஆண்டவரே இந்த பகுதியிலே ஊழியம் செய்ய வேண்டும் என்று முன்குறித்த தேவன் இந்த இடத்தை நீர் ஆயத்தப்படுத்தி வைத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வானம் திறக்கப்படுவதாக, தேவ தூதர்கள் இறங்கி வருவார்களாக, ஒரு பணிவிடையின் சேனை இந்த இடத்தில் இறங்குவதாக, பரிசுத்த ஆவியானுடைய முழு ஆளுகை இந்த இடத்திலே வருவதாக, நாங்கள் ஊழியர்களாக ஒருமித்து ஏகோபிய இருதயத்தோடு தம்முடைய தாசனுடைய குடும்பத்திற்கு நேராக நாங்கள் கரங்களை நீட்டி இருக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுது ஒரு தேவ வல்லமை பலமாய் இறங்குவதாக. எலியாவின் மேலிருந்த சால்வை கிழிந்து கீழே விழுந்த பொழுது அதை எடுத்த எலிசாவின் மேலே இரட்டிப்பான வல்லமை இறங்கினதை போல ஓ ரமகபல தரப ஷபரகதனா ரிகபரக ஷியந்தலரபலரந்தலரபா. ஆண்டவரே, புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள ஒரு யந்திரமாய் கர்த்தர் மாற்றுவீராக. துளக்கப்பட்ட ஒரு அம்பாக மாற்றுவீராக. வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அநேக ஜனங்களுடைய இருதயங்களுடைய காயங்களை கட்டுகிற வார்த்தையாக, ஆண்டவரே, பாழானவைகளை எடுப்பித்து கட்டுகிற ஒரு ஊழியமாக இந்த ஊழியம் விளங்குவதாக என்று மனதார நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம்.
இந்த குடும்பம் ஆண்டவரே தேசமெங்கிலும் கர்த்தருக்காக கனி தருகிற ஒரு நல்ல நற்குலை திராட்சை செடியாக கொடியாக படரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், ஆசீர்வாதம், வழிநடத்துதல், அவர் கொடுக்க வேண்டிய அனைத்து அருள் கொடைகள் அனைத்து உடைய பிள்ளைகளோடு கூட சதா காலங்களும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அன்பு தகப்பனார் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் வந்து ஊழியர்களை வரவேற்பார். ஒரு 5 ஊழியர்களை நீங்கள் வரவேறுங்கள். மதுரை பசுமலை பகுதியிலிருந்து லைஃப் பைபிள் காலேஜினுடைய டைரக்டர் அண்ட் பிரின்சிபல் அவர்கள் வந்திருக்கிறார்கள். முதலாவதாக அவரை கௌரவிக்க விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக தேவாதி தேவனுக்கு என்னுடைய நன்றியும் அவர் நம் காண்பித்த இரக்கத்திற்காக எல்லா துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் அவருக்கு செலுத்துகிறேன். மரியாதைக்குரிய அருள்தாஸ் ஐயா அவர்களுக்கு ஏஜே ஊழியங்கள் சார்பாக கனம் செய்யப்படுகிறது. திரு ரெவரண்ட் டானியல் ஞானமுத்து ஐயா அவர்களுக்கு ஊழியத்தின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. தேனி பகுதியிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பாஸ்டர் ராஜன் அவர்களுக்கு ஊழியத்தின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. கொடிமங்கலம் பகுதியிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பாஸ்டர் விக்டர் ஜெயபால் அவர்களுக்கு ஊழியத்தின் சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது. ஜோஸ்வா டானியல் ஓமச்சுகுளம், பாஸ்டர் ஜோஸ்வா டானியல் ஓமச்சுகுளம் அவர்கள். பாஸ்டர் அலெக்சாண்டர் பாலமேடு, பாஸ்டர் பீட்டர் அமல்ராஜ் கல்குறிச்சி, பறவை பகுதியில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற சீதாராம் பாஸ்டர் வாங்க, அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுது. அமல்தாஸ் பாஸ்டர் மன்னித்துக் கொள்ளுங்கள். சாம் கென்னத் இருக்கிறாரா? இல்லை. ஜான்சன் அண்ணவர்கள் அடுத்தபடியாக கௌரவப்படுத்துவார்கள். ஆலம்பட்டியிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பாஸ்டர் ஐயா அவர்களுக்கு, பாஸ்டர் சாலமன் அவர்கள், வேறு யாரேனும் ஊழியர்கள் இருந்தால் தயவு செய்து சொல்லும்படி ஆன்மை அழைக்கிறேன். பாஸ்டர் முத்துராமன் ஜோஸ்வா அவர்கள், பாஸ்டர் ஸ்டாலின் அவர்கள், பாஸ்டர் டேவிட் குமார் அவர்கள், பாஸ்டர் டேவிட் குமார் அவர்கள் மரியாதை செலுத்தப்படுகிறது. பாஸ்டர் பவுல் அவர்கள், வேறு யாரேனும் ஊழியர்கள் இருக்கின்றனர் தயவு செய்து சொல்லும்படி அன்பை அழைக்கிறேன். வேறு யாரும் இருக்கீங்களா? அடுத்தபடியாக நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நம்முடைய அழைப்பினை ஏற்று இங்கே வந்து அருமையான ஒரு ஆரம்ப விழாவை துவக்கி வைத்த ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக எங்களுடைய ஊழியத்திலே பெரும் பங்கு வகித்துக் கொண்டிருக்கிற சத்திரப்பட்டியிலே தேவனால் கூடும் சபையினுடைய தலைமை போதகர் பாஸ்டர் பவுல் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிகப்பெரிய ஊழியத்தை எங்களுக்காக எங்களுடைய இணைந்து செய்து கொண்டிருக்கிறாங்க. அதை சொல்ல வார்த்தையே கிடையாது. அது மாத்திரமில்லை, ஒவ்வொரு வாரமும் ரெக்கார்டிங்கு நாங்கள் போகும்போது சாப்பாடு கொடுக்காம அனுப்புனதே கிடையாது இது வரைக்கும். ஆச்சரியமாக இருக்கும். அவர்களும் சரி, அவர்கள் துணைவியாரும் சாப்பாடு கொடுத்து எல்லா தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து எங்களுக்கு அனுப்புவாங்க. நிச்சயமாக மனதார அவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருக்கிற பாஸ்டர் இமான், தம்பி டேவிட் அவர்கள், டேவிட் தான் ஒவ்வொரு வாரமும் ரெக்கார்டெலாம் பண்ணி எடிட் பண்ணி யூடியூப்பில் போட்டு கர்த்தருடைய வார்த்தையை உலகெங்கும் அறிவிக்கிறதுக்கு செல்லுவதற்கு ஒரு கருவியாக இருக்கிறாங்க.
இயேசுவின் நாமத்தினால் இந்த நேரத்தில் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். என்னுடைய நன்றிகளை நான் உங்களுக்கு செலுத்துகிறேன். கர்த்தர் நிறைவாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்தபடியாக வந்த ஒவ்வொரு பாஸ்டர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய நேரத்தை காலத்தை பொருட்படுத்தாமல் வந்து இந்த சபையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வந்தீர்கள். உங்களுக்கு நன்றி. அது மாத்திரமல்ல, வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் தேவ பிள்ளைகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். யாவரையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. யாருக்கு இன்னும் நன்றி சொல்ல மறந்தா தயவாய் மன்னியுங்கள். ஒரு சில வார்த்தைகளை என்னுடைய தகப்பனார் பேசுவார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஏஜே ஊழியம் என்பது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய ஏதோ வெளியிடந்து பணம் வருது அதனால் பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க. ஏஜே என்பது எங்களுடைய சுவாமியினுடைய ஏஜேனா ஆண்டவர் ஜீசஸ் என்ற பொருள். இது ஆண்டவர் இயேசுடைய ஊழியம். ஆகவே எங்களுடைய ஏஜே சுவாமியில் ஏஜே ஒர்க்ஸ் இப்படிலாம் நிறைய தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனுடைய அடிப்படையில் தான் கர்த்தருக்காக இந்த ஊழியர்கள்லாம் பண்ண வேண்டும் தேவன் எங்களுக்கு கொடுத்த தரிசனத்தின்படியே சேர்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், எப்படி ஒரு வாழ்க்கை அது கர்த்தருக்காக பயன்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அவருங்க அது குடும்பமாக இதை செய்து கொண்டு வருகிறோம். இந்த ஊழியத்தை கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார் என்று நான் நம்புகிறேன். ஆகவே இந்த ஏஜே ஊழியம் இப்போ இருக்கிறவர்கள் 1000 மடங்கு பெருகும் என்று நான் நம்புகிறேன். ஆமேன். எல்லாம் கரங்களுக்கு தட்டி கர்த்தரை சோதரிப்போம். ஆகவே இந்த மாலையில் வந்திருக்கிற ஊழியக்காரங்க, போதகர்கள், விசுவாசிகள் அல்லாதவர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் ஆண்டவரை இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு அனைவருக்கும் டிஃபன் ரெடியாக இருக்கிறது. எல்லாம் சாப்பிட்டு விட்டு தான் போகணும். பெண்களுக்கு ரெஸ்ட் ரூம் கீழே இருக்கிறது, ஆண்களுக்கு ரெஸ்ட் ரூம் மேலே இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். உணவு சாப்பிட்டு விட்டு அங்கே தனியாக ஒரு குழாய் இருக்கிறது, போய் கையில் அலம்பிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் விசேஷமாய் ஒரு விஷயம் கூட அன்பு தகப்பனாருக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. என்னமோ அவர் பக்கத்தில் உட்கார்ந்ததுக்கு பிற்பாடு எனக்கே ஒரு புதிய வித்தியாசமான அவருடைய வேர்டு அந்த வார்த்தை பாருங்க, இன்னும் அந்த குறையலை. கர்த்தருக்கு எழுந்து நின்று அவருக்கு ஒரு எல்லாரும் கைகளை தட்டி நீங்கள் நல்ல கொஞ்சம் மியூசிக்கில் கூட அவருக்கு நல்ல உற்சாகத்தை கொடுப்போம். இன்னும் அவருக்கு நல்ல தீர்க்கமான ஆயுசை, பலனை, சுகத்தை, ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்து இன்னும் இளைய தலைமுறை ஊழியர்களை உருவாக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை அவர் மேல வைத்திருக்கிறபடினால் அது வெளிப்படுவதற்கு கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. அருமையான இந்த ஏஜே ஊழியத்தின் மூலமாக இங்கே துவக்க விழாவை செய்து வைத்த அன்பு குடும்பத்தினருக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல அருமையாய் இசை வாசித்த அன்பு சகோதரர் அருமையான பாஸ்டர் பெஞ்சமின் சேகரையா உங்கள் குடும்பத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நல்ல ஒரு ஆகாரம் இருக்கிறது. நீங்கள் அதை புசித்து சந்தோஷமாய் நீங்கள் கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. வருகிற ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் 6:15 மணி வரை இதே இடத்துல ஆராதனை நடைபெறும். நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுச் செல்லலாம். God bless you.